அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன். இன்ஃபினிட் ரீகாப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லம்பார் ஸ்பாண்டுலோசிஸ். லம்பார் ஸ்பாண்டுலோசிஸ் என்பது முதுகெலும்பின் டிஸ்கில் ஏற்படும் தேய்மானம். இது நீண்ட காலமாக முதுகெலும்பை பாதிக்கும் நோய். இதில் இடைவட்டுக்கள், முதுகெலும்பு தட்டுக்கள் மற்றும் மூட்டுகள் படிப்படியாக சிதைவடைகின்றன. இந்த சிதைவு வயது தொடர்பான மாற்றங்களால் ஏற்படுகின்றது. வட்டு உலர்ந்து புரோட்டியோகிளைக்கின் இழப்பால் வட்டின் உயரம் குறைந்து அழுத்தம் ஏற்பட்டு ஆஸ்டியோபைட்ஸ் உருவாகி நரம்புகளை அழுத்தலாம். லம்பார் ஸ்பாண்டுலோசிஸ் வகைகள் நோய்க்குறிகளால் வேறுபடுகின்றன. வட்டு தேய்மானம் மற்றும் வெளிப்புற கிழிசல்களை உள்ளடக்கியது. டிஜெனரேட்டிவ் டிஸ்க் டிசீஸ். ஸ்பைனல் ஸ்டினோசிஸ் தசைநார் இறுக்கத்தால் கால்வாய் குறுகுதலால் ஏற்படுகிறது. மூட்டு தேய்மானம் கார்டிலேஜ் அரிப்பு, தாங்கு மற்றும் வீக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஸ்பாண்டுலோலிஸ்தசிஸ் பார்ஸ் இன்ட்ராஆர்டிகுலரிஸ் குறைபாடுகளால் முதுகெலும்பு நழுவுதலை உள்ளடக்கியது. வயோதிகம்தான் முதன்மை காரணம். குறைந்த செல் பழுது மற்றும் குறைந்த கான்ட்ரோசைட் செயல்பாடு சிதைவை தூண்டுகிறது. உடல் பருமன் அச்சுமையை அதிகரித்து வட்டு அழுத்தத்தை உயர்த்துகிறது. தொடர் அழுத்தம் தரும் வேலைகள் வலியை அதிகரிக்கின்றது. மேலாண்மையில் மருத்துவர் அனுமதியோடு வலி நிவாரண மருந்துகள், அசிட்டமினோபன் மற்றும் எபிடியூரல் ஊசிகள் அடங்கும். மிகவும் கடுமையான நிலைகளுக்கு அறுவை சிகிச்சை மற்றும் உடல் எடை குறைப்பு போன்ற வாழ்க்கை மாற்றங்கள் தேவைப்படுகின்றன. பிசியோதெரபி சிகிச்சையில் தசையை பலப்படுத்துதல், மேனிப்புலேஷன் மற்றும் ட்ரென்ஸ் போன்ற முறைகளை பயன்படுத்தி தசையின் வலிமை மற்றும் நெகிழ்வை மேம்படுத்த முடியும். ஒரு வேலையை செய்வதற்கு தேவையான வலு தசையில் இல்லாததால் பளு அனைத்தும் மூட்டில் ஏற்படுகிறது. தசையை வலிமையாக்குவதன் மூலம் மூட்டில் ஏற்படும் பளுவை குறைக்கலாம். மூட்டில் வலி ஏற்படாத வண்ணம் இன்றே உடற்பயிற்சியை தொடங்குங்கள். இதுபோல மேலும் தகவல்களுக்கு இன்றைய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.